சான் டியேகோ காமிக் கான் ஹாலிட்ஸில் மார்வெல் பண்ணது ஒரு நார்மல் பேனல் இல்லை, அது எம்சியூ ஹிஸ்ட்ரியாக மாத்திர அனௌன்ஸ்மெண்ட். கெவின் ஃபைகி சொன்ன ஒரு டயலாக் இன்டர்நெட்டை ஃபுல்லாக ஷாக் பண்ணிடுச்சு. நாங்கள் 2042 வரைக்கும் எம்சியூ மூவிஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 2042வா? அதை விட ஷாக் என்ன தெரியுமா? டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக், கோஸ்ட் ரைட்டர் மூவி, பிளாக் பேந்தர் 3 அப்டேட், அவெஞ்சர்ஸ் டூம்டே எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ். இந்த வீடியோவில் ஹாலெட்ஸில் நடந்த எவ்ரி மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எவ்ரி இயர் சான் டியேகோ காமிக் கானில் இருக்கிற ஹாலெட்ஸ் தான் ஹாலிவுட்டோட பிக்கஸ்ட் ஸ்டேஜ். டிசி, ஸ்டார் வார்ஸ், அவேட்டர் எல்லாரும் இங்கே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இயர் ஸ்பாட்லைட் ஃபுல்லாக மார்வல் மேலே தான் இருந்தது. ஃபேன்ஸ் தௌசண்ட்ஸ் கணக்கில் வெயிட் பண்ணாங்க. லைட்ஸ் ஆஃப், மார்வல் ஸ்டுடியோஸ் லோகோ ஸ்க்ரீனில் வருது. ஹோல் ஹாலெட்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. ஸ்டேஜுக்கு கெவின் ஃபீஸ் வந்த உடனே அவ சொன்ன ஒரு சென்டென்ஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. வி வர் ஜஸ்ட் இன் அ மார்வல் ஸ்டுடியோஸ் மீட்டிங் ரூம் பிளானிங் மூவிஸ் ஆல் த வே அப் டு. திங்க் பண்ணுங்க ப்ரோ, 2042. திங்க் பண்ணுங்க ப்ரோ, இன்னைக்கு இருந்து ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் ஃபியூச்சர் வரைக்கும் மார்வல் ஆல்ரெடி ஐடியாஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு மூவி யூனிவர்ஸ் இல்லை, இது கம்ப்ளீட் சினிமாட்டிக் ஹிஸ்ட்ரி பில்ட் பண்ற ப்ராஜெக்ட். அயன்மேன்ல ஸ்டார்ட் ஆன ஜேர்னி சீக்ரெட் வார்ஸ் அப்புறம் முடியும்னு நினைச்ச ஃபேன்ஸுக்கு கெவின் ஃபீஸ் டைரக்டா சொன்னாரு, ஸ்டோரி இன்னும் முடியல. ஆக்சுவலி சீக்ரெட் வார்ஸ் எம்சியூ எண்டிங் இல்லை, அது புது பிகினிங். 2042 வரைக்கும் பிளான்னா ஃபேண்டஸ்டிக் ஃபோர், நியூட்டன்ஸ், எக்ஸ்மென், மிடனைட் சன்ஸ், யங் அவெஞ்சர்ஸ், நோவா, கோஸ்ட் ரைட்டர், கேலக்டஸ், செலஸ்டியல்ஸ், காஸ்மிக் சகா எல்லாமே ஸ்லோலி கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. மார்வல் நெக்ஸ்ட் 15 இயர்ஸுக்கு பிளான் ரெடி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அஃபிஷியல் லோகோ டிஸ்பிளே பண்ணாங்க. ஹாலெட்ஸ் ஃபுல்லாக ஸ்டாண்டிங் ஒவேஷன். இந்த லோகோ சிம்பிள் இல்லை, டார்க் ரெட் டீம் டெஸ்ட்ராய்ட் ஸ்டைல் ஃபேண்ட். பார்த்தா உடனே இன்ஃபினிட்டி வார் வைப்ஸ். மீனிங் என்னன்னா, இது நார்மல் அவெஞ்சர்ஸ் ரீயூனியன் மூவி இல்லை, என்டையர் மல்டிவர்ஸ் காலப்ஸ் ஆகிற ஈவெண்ட். அப்புறம் தான் பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ், டாக்டர் டூம் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணாங்க. ப்ரோ, காமிக் அக்யூரசி லெவல் வேற லெவல். கிரீன் ஹூட், மெட்டல் மாஸ்க், ஏன்ஜியன்ட் ஆர்மர், ராயல் கேப். பார்த்தா உடனே விக்டர் வான் டூம் காமிக்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்த மாதிரி இருந்தது. ஆனா ஒரு ஸ்மால் டீடைல் ஃபேன்ஸ் நோட்டீஸ் பண்ணாங்க. டூமோட லெஃப்ட் ஆர்ம்ல ஒரு ஒயிட் ரிப்பன் இருக்கு. அது நார்மல் கிளாத் மாதிரி தெரிஞ்சனும் காமிக் ஃபேன்ஸ் இன்மீடியட்லி அதை ஜூம் பண்ணாங்க. ரிப்பன் மேல ஏன்ஷியன் சிம்பிள்ஸ் இருக்கு, ரன்னஸ் மாதிரி, மேஜிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி. மார்வெல் இதை ஜஸ்ட் டிசைனுக்கு வச்சிருக்காதுன்னு ஃபேன்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. இது டூமோட சோர்சரி பவருக்கு க்ளூவாக இருக்கலாம். லேட் வேரியன் மேஜிக், ஆன்சன் ப்ரொடக்ஷன் ஸ்பெல்ஸ், இல்லை ஃபியூச்சர் ஸ்டோரி லைன் கனெக்ட் பண்ணுற சிம்பிளாக இருக்கலாம். மார்வெல் டீட்டெயில்னா அதுக்கு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். டாக்டர் டூம் கேஸ்டியில் இருந்த ஒவ்வொரு டீட்டெயிலும் ஃபேன்ஸ் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கேஸ்டியை விட ஷாக்கிங்காக இருந்தது எக்ஸ்க்ளூசிவ் டூம்ஸ்டே ஃபுட்டேஜ். அதில் தோறும் டாக்டர் டூமும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் ஆகிற சீன். அண்ட் அதை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க, டாக்டர் டூம் டான்ஸோட விட டேஞ்சரஸா? ஹால் ஹெட்ஸில் இருந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் காட்டினாங்க. இந்த ஃபுட்டேஜ் பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணலை. அதனால ஹால் ஹெட்ஸில் இருந்தவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இப்போது இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சீன் ஓப்பன் ஆகும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் ஒரு டெஸ்ட்ராய்டு லொக்கேஷனில் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாக டார்க், ஸ்கை க்ரீன் கலரில் கிராக் ஆகுது. அதை பார்த்த உடனே இது நார்மல் எர்த் இல்லை, மல்டிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகிற வேர்ல்டுன்னு புரியுது. அப்போது சூஸ்டாம் டாக்டர் டூம் பற்றி ஒரு எமோஷ்னல் டயலாக் பேசுகிறாங்க. விக்டரை எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ ப்ரோக்கன் பர்சன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த டயலாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன காமிக்ஸில் ரீட் ரிச்சர்ட்ஸோ விக்டர் வான் டூமோ ரைவல்ஸ் மட்டும் இல்லை, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், சயின்டிஃபிக் பார்ட்னர்ஸ், அப்புறம் எனிமீஸ். அதனால் டூமோட ஜேர்னி ரிவெஞ்ச் ஸ்டோரி மட்டும் இல்லை, ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியும் கூட. சக்னலி ரீட் ரிச்சர்ட்ஸ் விக்டர் கிட்ட ஓடி போய் அவ ஷர்ட்டை பிடிச்சி கத்துறார், ஆன்சர் நீ விக்டர், டிட் யூ டூ திஸ்? இந்த லைன் கேட்கும்போதே ஹோல் ஹால் ஹெட் சைலண்ட். ரீடோட ஃபேஸில் ஆங்கர், பெயின், கன்ஃபியூஷன் எல்லாமே மிக்ஸ்டு. அவள் ஃப்ரெண்டாக பார்க்குறான், ஆனால் முன்னாடி நிற்கிறது ஃப்ரெண்ட் இல்லை, டாக்டர் டூம்.
நெக்ஸ்ட் லைட்னிங் சவுண்ட், ப்ளூ தவுண்டர், என்டையர் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ், தோர் என்ட்ரி. ஸ்டாம் பிரேக்கர் கையில் வச்சு ஃபுல் பவர் லைட்னிங் சம்மன் பண்ணுறார். ஃபேன்ஸ் எல்லாரும் விசில் அடித்தாங்க. என்ன தோரோட என்ட்ரி இட் செல்ஃப் மாஸ். தோர் வெயிட் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாம் பிரேக்கரை டாக்டர் டூம் மேலே அட்டாக் பண்ணுறார். நார்மலி இந்த அட்டாக்கு யாருமே சர்வை பண்ண முடியாது. ஆனால் டாக்டர் டூம் என்ன பண்ணுறார் தெரியுமா? டாஜ் கூட பண்ணலை, ஷீல்டு கிரியேட் பண்ணலை, இன்ஃபினிட்டி ஸ்டோன் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஒன் ஹேண்டை ரைஸ் பண்ணுறார். தோரோட லைட்னிங் டைரக்டாக டூம் கையில் ஹிட் ஆகுது. ஆனால் லைட்னிங் டிஸப்பியர் ஆகுது, அப்சார்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. இம்மீடியட்லி க்ரீன் கலர் மிஸ்டிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகி தோரா ஒரே ஃப்ளிக்கில் தூக்கி அடிச்சிடுறான். ப்ரோ, இது ஸ்ட்ரென்த் இல்லை, பியூர் மேஜிக். இந்த சீன் பார்த்த உடனே காமிக் ரீடர்ஸ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. டாக்டர் டூம் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, அவன் மார்வல் யூனிவர்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் சோர்சஸில் ஒருத்தன். டெக்னாலஜி, சயின்ஸ், மேஜிக் மூணும் கம்பைன் பண்ணின கேரக்டர். அதனால தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லெவல் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கிரியேட் பண்ண முடியும், காஸ்மிக் பீயிங்ஸ் கிட்ட கூட ஃபைட் பண்ண முடியும். இன்ஃபினிட்டி வாரில் தானோஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன். ஆனால் தானோஸ் பவருக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தேவை. வித்தவுட் ஸ்டோன்ஸ் அவர் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் லிமிட். டாக்டர் டூவுக்கு ஆர்மரே வெப்பன், மைண்டே வெப்பன், மேஜிக்கே வெப்பன், சயின்ஸே வெப்பன். அதனால காமிக் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, டோன்ட் பரோ பவர், டூ கிரியேட்ஸ் பவர். ஃபுட்டேஜோட லாஸ்ட்ல கிரவுண்ட் ஃபுல்லா ஷேக் ஆகுது. ஹியூஜ் மெஷின்ஸ் அண்டர் கிரவுண்ட்லேருந்து எழுந்து வருது. அது வேற யாரும் இல்லை, சென்டினல்ஸ், மேசிவ் மியூட்டன்ட் ஹண்டிங் ரோபோட்ஸ். இதை பார்த்தா உடனே ஃபேன்ஸுக்கு புரிஞ்சிருச்சு, எக்ஸ்மேன் ஃபைனலி எம்சியூ மெயின் ஸ்டோரி லைனுக்கு என்டர் ஆக போறாங்க. டாக்டர் டூ தோர ஒன் மூவ்ல டிஃபீட் பண்ணிட்டார், சென்டினல்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டார், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட அவனை ஸ்டாப் பண்ண முடியல. ஆனா மார்வல் ஹால் ஹெச்ல இதோட சர்ப்ரைசஸ் முடியல. அதுக்கப்புறம் வந்த அனௌன்ஸ்மெண்ட், டாக்டர் டூம் ரிவீல் முடிஞ்ச உடனே ஹால் ஹெச்ல இன்னும் ஒரு மேசிவ் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அது கோஸ்ட் ரைடர். ரிப்போர்ட்ஸ் படி மார்வல் ஸ்டுடியோஸ் கோஸ்ட் ரைடர் சோலோ மூவி டெவலப்மெண்ட்ல இருக்கு. அதுவும் 2028 ரிலீஸ் டார்கெட்னு இண்டஸ்ட்ரி இன்சைடர் சொல்றாங்க. இன்னும் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா கோஸ்ட் ரைடர் ப்ராஜெக்ட் ஆக்டிவ் டெவலப்மெண்ட்ல இருக்கிறது எம்சியூ ஃபேன்ஸுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட். இதை விட இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, ஹாலிவுட் ஸ்டார் ரைன் கோஸ்லிங் கோஸ்ட் ரைடர் ரோலுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சாய்ஸ்னு மன்சா ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ரைன் கோஸ்லிங்கும் ஒரு இன்டர்வியூல கோஸ்ட் ரைடர் ரோல் பண்ணின செம்மையா இருக்கும்னு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தார். அதனால ஃபேன்ஸ் இப்போ ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ரெயின் கோஸ்லிங் எம்சியூ கோஸ்ட் ரைடர் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் படி பீட்டர் பூல் மற்றும் உல்வெரின் டைரக்டர் ஷான் லெவி கோஸ்ட் ரைடர் ப்ராஜெக்ட் டைரக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. இது நடந்தா கோஸ்ட் ரைடர் மூவி ஹாரர், ஆக்ஷன், சூப்பர் நேச்சுரல், காமெடி, எமோஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணின பர்ஃபெக்ட் எம்சியூ மூவி ஆகலாம். காக்ட் ரைடர் ஒரு நார்மல் சூப்பர் ஹீரோ இல்ல, அவ ஹெல் ஸ்பிரிட். பெனன் ஸ்டார் யூஸ் பண்ணி எனிமி லைஃப்ல பண்ணின எல்லா பாவத்தையும் ஒரே செகண்ட்ல ஃபீல் பண்ண வைப்பான். டாக்டர் டூம், மெஃபிஸ்டோ, மிடநைட் சன்ஸ், பிளேட், மூன் நைட், வேர்வூல் பை நைட், இந்த சூப்பர் நேச்சுரல் சைடை கனெக்ட் பண்ண காக்ட் ரைடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஹால் ஹெச்ல வந்த நெக்ஸ்ட் அப்டேட், பிளாக் பேண்டர் 3. ரிப்போர்ட்ஸ் படி ஏலியன் ரோமுலஸ் ஆக்டர் டேவிட் ஜோன்சன் டி சல்லாவோட சன் டி சல்லா 2 கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணியிருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மார்வல் இன்னும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிளாக் பேண்டர் ஃப்ரான்சைஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகுது. வாக்கண்டா ஃபாரெவர் போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம டி சல்லா சன்னை பார்த்தோம், ஸ்மால் கிட். ஆனா சீக்ரெட் வார்ஸ் அப்புறம் எம்சியூ டைம் லைன் சேஞ்ச் ஆனா டைம் ஜம்ப் நடக்க சான்ஸ் இருக்கு. அப்போ க்ரோன் அப் டி சல்லா 2 நெக்ஸ்ட் பிளாக் பேண்டராவா பிகம் பண்ணலாம். இது சாட்விக் போஸ்மான் லெகேசியை தொடர்ந்து பண்ண பெஸ்ட் வேன்னு நிறைய ஃபேன்ஸ் பிலீவ் பண்றாங்க. கீவன் ஃபீஸ் சொன்ன 2042 ஸ்டேட்மெண்ட்டை இப்போ கனெக்ட் பண்ணுங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், டாக்டர் டூம், கோஸ்ட் ரைடர், பிளாக் பேண்டர், எக்ஸ்மென், மியூட்டன்ஸ், நோவா, யங் அவெஞ்சர்ஸ், மிட்நைட் சன்ஸ். சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எம்சியூ ரீஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹாலெச் 2026 பார்த்த அப்புறம் மார்வல் கம்பேக் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு தெரியுது. டாக்டர் டூம் ஃபர்ஸ்ட் லுக்
டோர் வர்சஸ் டூம், ஃபென்டினல்ஸ், கோஸ்ட் ரைட்டர், பிளாக் பேந்தர் 3, கேவின் ஃபீஸோட 2042 விஷன். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது, MCU இன்னும் முடியல. ஆக்சுவலி இதுதான் நெக்ஸ்ட் சாப்டரோட பிகினிங். இந்த ஹாலெச் அப்டேட்ஸில் உங்கள் ஃபேவரட் அனௌன்ஸ்மெண்ட் இது? டாக்டர் டூமா, கோஸ்ட் ரைட்டரா, இல்லை பிளாக் பேந்தர் 3யா? கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் மார்வல் அப்டேட்ஸ், தியரிஸ், ஈஸ்டர் எக்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் பிராக்டோன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் காமிக் தமிழன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்